Good morning, dear students. In this video, we are going to see about proteins and structure of proteins. So, what do you mean by protein? Protein na enna? A polypeptide with more than 100 amino acid residue with molar mass is greater than 10,000 AMU, atomic mass unit, otherwise we can call it as delta. D na delta உங்களுக்கு. Sorry, Dalton. More than 10,000 atomic mass unit. D means Dalton is called proteins. இப்போ அதாவது 10 kd 1k is equal to 1000. இப்போ 10 into 1000 10,000. So 10,000 Dalton. Okay, 10,000 Dalton அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த அதாவது மிஸ் நேற்று உங்களுக்கு சொன்னேன் amino acids, more than 100 amino acids, they combine themselves through polypeptide linkage and they form sequence of amino acids. That sequence of amino acids which combine, they combine themselves from simple to complex structure. உங்களுக்கு மிஸ் வந்து டீட்டெயிலாக நடத்துவேன் எப்படி சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சிம்பிள்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லாங் ஒரு சச் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. சச் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் வில் கெட் சச் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். மிஸ் வந்து உங்களுக்கு லெட் மீ ஷோ யூ ஒன் பை ஒன். திஸ் இஸ் சச் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் வில் ஃபார்ம். ஓகே, இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி சில்ட்ரன், இது உங்களுக்கு இது ஒரு அமினோ ஆசிட். யூ ஜஸ்ட் see this is the amino acid. This amino acid is nothing but glycine. ஓகேங்களா, இது ஒரு அமினோ ஆசிட். இன்னொரு அமினோ ஆசிட் என்னன்னா அது வந்து அலனைன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு அமினோ ஆசிட் கம்பைன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளைசினில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் டெர்மினல் எண்டோம், அலனைனில் இருக்கக்கூடிய அமீன் எண்டோம். இந்த டெர்மினல் என் டெர்மினல், திஸ் சி டெர்மினல். இப்போ ரெண்டும் கம்பைண்ட் ஆகுது. கம்பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHும் அமீனில் இருக்கக்கூடிய Hும் சேர்ந்து H2O எலிமினேட் ஆகிடும். what do we will get children? We will get, இப்போ ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் பண்ணும்போது just we are combining two amino acids, we are going to get one polypeptide chain. இது gly, இது ala. They are connected to the polypeptide chain. They connected together polypeptide. Peptide means what is that children? CONH. This is called peptide. இந்த peptide linkage எப்படி கிரியேட் ஆகுது? கிளைசினும் அலனைனும் கம்பைண்ட் ஆகும்போது கிளைசினில் இருக்கக்கூடிய OH அலனைனில் இருக்கக்கூடிய H ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய Hும் இங்கே இருக்கக்கூடிய OHும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடு. தே ஹவ் கம்பைன் டுகெதர். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைபெப்டைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. டைபெப்டைட் ஃபார்ம் ஆயிடுச்சு உங்களுக்கு. இட்ஸ் நத்திங் பட் டைபெப்டைட். கிளை அலா அப்படின்ற டைபெப்டைட் லிங்கேஜ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, சரி. இதே மாதிரி if you are combining so many amino acids, just if you are combining so many amino acids, what will get children? If you are combining to so many amino acids, like what we are going to get children, we are going to connect everything. நம்ம டைபெப்டைட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லூசின் அலனைன் ஐசோலூசின் serine, proline, serine. If you are, these are called amino acids children. These are called amino acids. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா just we are going to combine n number of amino acids. Just we are going to combine n number of amino acids. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் அப்படி கம்பைன் பண்ணிட்டே போறோம். நம்ம கம்பைன் பண்ணிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா these number of amino acids நம்ம just we are join together everything children. அப்படியே ஜாயின் பண்ணிட்டே இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா just we are going to combine through peptide linkage. அப்படி கம்பைன் பண்ணிட்டே இருக்கும்போது we will get what do we will get children? We will get sequence of amino acids, which is nothing but இந்த மாதிரி ஒரு அமினோ ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். we will get sequence of amino acid children. இங்கே பாருங்க மிஸ் உங்களுக்கு let me show you this children. This is called sequence of amino acids. ஓகேங்களா, நம்ம இப்படி கம்பைன் பண்ணும்போது நிறைய அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் பண்ணும்போது will get sequence of amino acids. This is nothing but
உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து தே வில் கம்பைன் த்ரூ த பாலிபெப்டைட் லிங்கேஜ். இங்கே கூட காமிச்சிருக்கேன், லூசின், வேலைன், சீரின், ப்ரோலின், சீரின், லூசின், வேலைன், அலனைன், கிளைசின் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் தே கம்பைன் தெம்செல்வ்ஸ் and they through polypeptide linkage they form amino acids, sequence of amino acids. இதே மாதிரி you just imagine children 100 amino acids உங்களுக்கு கம்பைன்ட் ஆகும். ஓகேங்களா? இது இப்படி கம்பைன்ட் ஆகும். அடுத்து இன்னொரு அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கம்பைன்ட் ஆகும். இந்த 2 அமினோ ஆசிட்ஸ் இப்படி கம்பைன்ட் ஆகும். உங்களுக்கு கம்பைன்ட் ஆகிட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா they connected together. These amino acids just they connected together through the linkage மூலமா கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நான் மிஸ் வந்து ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த லிங்கேஜ் மூலமா இப்படி கனெக்ட் ஆகும். இந்த இதுவும் இந்த சீரினும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சீரின் இருக்கு, இந்த வேலைன் இருக்கு, இந்த வேலைனும் இந்த வேலையும் கம்பைன்ட் ஆகும். லைக் திஸ் இட் வில் கம்பைன், இப்படி கம்பைன்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ what do you mean by protein children? 100க்கு மேலே அமினோ ஆசிட்ஸ்லாம் உங்களுக்கு பாலிபெப்டைட் செயின் மூலமாக கம்பைன்ட் ஆகிட்டு அந்த செயின் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ணும். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கம்பைன்ட் ஆகிட்டு உங்களுக்கு செகண்டரி ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். செகண்டரி ஸ்ட்ரக்சர் தே கம்பைன் தெம்செல்வ்ஸ் அண்ட் தே ஃபார்ம் டெர்ஷரி. Tertiary will make finally quaternary ammonium salts. These are the 4 different structures of proteins. ஓகேங்களா? இன்சுலின்ல இருக்கக்கூடியது வந்து only 51 amino acids வந்து உங்களுக்கு இன்சுலின்ல இருக்கும். Insulin has 51 amino acid children. Insulin has 51 amino acids residue. புரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனாக இருக்கும். ஃபைபர்ஸ் அப்படின்னு நூலாக இருக்கும் இல்லையா? It seems to be fibrous protein. த்ரெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் சில்ட்ரன்? ப்ரோட்டீன் வில் லுக் லைக் த்ரெட் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு. த்ரெட் மாதிரி இருக்கும் ப்ரோட்டீன் உங்களுக்கு. த்ரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ப்ரோட்டீன் வந்து எப்படி இருக்கும்னா த்ரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரோட்டீனை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், அனதர் ஒன்று இஸ் க்ளோபுலர் ப்ரோட்டீன். ஃபைபர் அப்படின்றது என்னன்னா லாங் தின் த்ரெட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்படி த்ரெட் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். ஓகேங்களா? த்ரெட் மாதிரி இருக்கிறது வந்து ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். இன்னொன்று வந்து 3D ஷேப்பில் ஃபோல்ட் ஆகும் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து என்ன அப்படின்னா க்ளோபுலர் ப்ரோட்டீன். ரவுண்டாக உங்களுக்கு இப்படி இருக்கும். அது வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு க்ளோபுலர் ப்ரோட்டீன். ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டீனை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன் இஸ் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன், இட் சீம்ஸ் டு பி லைக் அ லாங் தின் த்ரெட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, க்ளோபுலர் ப்ரோட்டீன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைரல் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனில் நம்மளோட அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன், இஸ்ன்ட் இட் சில்ட்ரன்? அப்போ ஃபைப்ரஸ் மாதிரியான ப்ரோட்டீன் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? You just take your hair and see children how the hair seems to be like this. It is like எப்படி இருக்கு? சுருண்டு இருக்குதா? எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு? கர்லிங் ஹேர் வேற பார்த்தோம் அப்படின்னா நூல் மாதிரி நீட்டமாக தானே இருக்கு உங்களுக்கு. So that is a very good example for fibrous protein. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கொலாஜன் ஸ்கின்னு, அது எங்கள் கொலாஜன் எங்கே ப்ரெஸ்டாக இருக்கும்? நம்மளோட ஸ்கின்ல இருக்கும். அப்புறம் நம்மளோட போனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து என்ன அப்படின்னா கொலாஜன். இட்ஸ் நேம் ஆஃப் த ப்ரோட்டீன் விச் பிரசன்ட் இன் அவர் ஸ்கின் அண்ட் போன், விச் இஸ் நத்திங் பட் கொலாஜன் சில்ட்ரன். அண்ட் வேற எனி அதர் திங் ஜஸ்ட் வில் ஃபைண்ட் க்ளோபுலர் ப்ரோட்டீன் நம்ம எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின்ல இருக்கக்கூடியது வந்து க்ளோபுலர் ப்ரோட்டீன். தென் செகண்ட் ஒன் இஸ் இன்சுலின். இன்சுலின் ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இன்சுலின் ஹேஸ் ஒன்லி 51 அமினோ ஆசிட் ரெசிடியூ, ரைட்? தென் என்சைம்ஸ், நம்மளோட என்சைம்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து க்ளோபுலர் ப்ரோட்டீன் டைப் தான் இருக்கும். இன்சுலின்ல ஹீமோக்ளோபின்ல இந்த மூணுல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து க்ளோபுலர் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ ஃபைப்ரஸ்ல வந்து வாட்டர் எது சால்யூபிள் ஆகும் அப்படின்னா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் இட் வில் நாட் சால்யூபிள் இன் வாட்டர். க்ளோபுலர் ப்ரோட்டீன் வந்து வாட்டர்ல வந்து சால்யூபிள் ஆகும். ஓகேங்களா? ஹீமோக்ளோபின், இன்சுலின், என்சைம்ஸ்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா வாட்டர் சால்யூபிள் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இப்போ அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் ரோல் என்ன அப்படின்னா நம்மளுடைய எகைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த ஸ்கின்லையும் போன்லையும் இருக்கக்கூடியது உங்களுக்கு என்னப்பா? நம்ம ஸ்கின்லையும் போன்ல இருக்கக்கூடியது வந்து கொலாஜன். ஸ்கின் அண்ட் போன் விச் இஸ் நத்திங் பட் கொலாஜன் சில்ட்ரன். நம்மளோட கொலாஜன் where it is present in our bone and skin. கெராட்டின் அப்படின்றது என்னன்னா நம்ம கை நெகத்தில் இருக்கக்கூடிய நெகம் வந்து நம்ம உடஞ்சு போனால் வளர்ந்துட்டே இருக்குல்லப்பா, நீட்டமாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கெராட்டின் விச் present in our hair and also in fingernail. அது ரெண்டுல இருக்கக்கூடியது வந்து என்ன ப்ரோட்டீனா? ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு. ஓகே, தென் மெட்டபாலிக்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளோபுலர் ப்ரோட்டீனோட நம்மளோட மெட்டபாலிக் எஸ்பெஷலி இன்னும் வந்து என்சைம்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸில் என்ன டைப்பான ப்ரோட்டீன்னா குளோபுலர் ப்ரோட்டீன் தான். அப்புறம் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மா ப்ரோட்டீன் மேமல்ஸில் இருக்கக்கூடிய பாலூட்டிகள் இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிபாடிஸும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் குளோபுலர் ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தி வாட் யூ மீன் பை ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் சில்ட்ரன்? லாங் thin which lie side by side to form a fiber. Examples வந்து keratin and collagen. It is insoluble in water. What do you mean by globular protein children? Fold into spherical shape of fold ஆயிருக்கும். வந்து hemoglobin, insulin and enzymes இந்த மாதிரியான நம்ம protein பார்க்கலாம். It is water soluble protein. Okay. Now we'll move on to the next part. It's a very very important part of the protein lesson. Protein children. பார்த்துக்கோங்க. மிஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனோட 4 ஸ்ட்ரக்சர். ப்ரோட்டீனுக்கு வந்து 4 இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ப்ரோட்டீன், செகண்டரி ப்ரோட்டீன், டெர்ஷரி ப்ரோட்டீன் அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படின்னா now we'll move on to simple to complex children. சிம்பிள்லேருந்து நம்ம காம்ப்ளெக்ஸ்க்கு மூவ் ஆக போகிறோம். எப்படின்னா ப்ரைமரி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து லெஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். Secondary வந்து little more complicated, tertiary little more complicated than the previous level, and quaternary salt is much more complicated than the tertiary level. அப்போ ஒவ்வொரு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நீங்கள் கேம்ஸ் நிறைய விளையாடுவீங்க. ஸ்டெப் 1ல வந்து எப்படி இருக்கும்னா சிம்பிளாக இருக்கும். தென் அந்த ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா if you move on to step 2, what will happen children? Step 2 is little more complicated than the previous step. Likewise, if you move on step by step, what will happen children? It will more complicated than the previous level. அப்போ வந்து சிம்பிள் ப்ரோட்டீன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அமினோ ஆசிடாக இருக்கும். இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் கம்பைன்ட் ஆகிட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் குரூப் என்ன சீக்வன்ஸ்னா ஒவ்வொரு லேயராக இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு லேயரும் தே கனெக்டட் டுகெதர் themselves தே ஃபார்ம் அ டெர்சரி ஸ்ட்ரக்சர். அந்த டெர்சரி ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக கண்ணா பின்னான்னு கம்பைன்ட் ஆகும். கம்பைன்ட் ஆகிட்டு தே ஃபார்ம் அ காம்ப்ளிகேட்டட் ஃபைனல் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரைமரி ப்ரோட்டீன்னா என்ன, ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னா மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாட் யூ மீன் பை ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் சில்ட்ரன்? ப்ரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது இதுதான் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் which is nothing but children sequence of amino acids. Now we are going to discuss about that primary structure children. Primary structure அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it describes primary structure எதை பற்றி சொல்லுது? Primary structures which describes the sequence of amino acids connected together to form a polypeptide chain. Primary structureங்கிறது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்படி இருக்கு தான் primary structure. உங்களுக்கு பார்த்துக்கோங்க. This is a primary structure which is nothing but sequence of amino acids connected together to form a polypeptide chain. Leucine இருக்கு, valine இருக்கு, serine இருக்கு, proline இருக்கு. The sequence of amino acids missing வச்சிருக்கேன் இங்கே பாருங்க. This is called sequence of amino acids. They are connected together. Valine and serine பாருங்க, they connected together by peptide bond. This way the serine and the prolines, look at children, they connected together the peptide bond. Likewise, just I have drawn the structure. I have made the alpha amino acids, sequence of alpha amino acids. Just look at children, the sequence of alpha amino acid. So sequence of alpha amino acid children. Okay. Now what will happen? இதில் வந்து ஒரு செயின் இருக்கலாம், இல்லைனா 2 chains கூட இருக்கலாம். more than one more chain. It is made up of ஒரு sequence of amino acids இருக்கலாம், இல்லைனா no sequence of amino acids இதில் இருக்கலாம். ஓகேங்களா? It is made up of 2 sequence of amino acids. Okay. Now we will look into the next thing is secondary amino acids. It describes the shapes in which the polypeptide can exist.